ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நேர்த்திருக்கும் முறையா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபி முறை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில் சூரத்துல் இஹ்லாஸ் எனப்படும் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற சூராவினுடைய 5 வகையான சிறப்புகளை உங்களுக்கு இப்போது நான் கூட இருக்கிறேன். அதற்கு முன்னால் இந்த சூராவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படும். எனவே அதாவது உபை பின் காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சூறாவை இப்போது இறக்கி வைத்தார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முஷ்ரிக்குகள் வைப்பாதாக வந்து சொன்னார்கள், உன்சுபலனா ரப்பக், உங்கள் இறைவனை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போதான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்கி வைத்தால், குல் நபியே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவர், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொன்னவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்கி வைத்தார். இந்த சூறாவுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்பதாக பெயர் வைப்பதற்கு காரணம், இது அல்லாஹ்வுடைய தௌஹீத் எனப்படும் ஏகத்துவத்தினுடைய கொள்கையை ஒரு மனிதனுக்கு முழுமையாக போதிக்கிற காரணத்தினால் மன தூய்மையோடு அல்லாஹ்வை இப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹ் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அல்லாஹ்வை எப்படி மன தூய்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்திகளிலே சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இஹ்லாஸின் தான் மன தூய்மைன்னு அர்த்தம். அவன் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் யாரும் பக்கம் தேவையாக மாட்டான். மக்கள் தான் அல்லாஹ்விடம் தேவையாக கூடியவர்கள். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்திலே தேவையாகிறது, அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையாக மாட்டான். பெற்றோரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, மனைவி மக்கள் இல்லை. அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த விஷயத்திலும் யாரும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை மாதிரி யாருமே இல்லை என்று ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஏகத்துவத்தை ஒரு மனிதன் எப்படி மன தூய்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சூறாவிலே வலியுறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் இதற்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று பெயரிடப்பட்டதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர் கூறுகிறார். இந்த சூறாவுடைய 5 வகையான சிறப்புகளை உங்களுக்கு சொல்லி நிறைய சொல்லுகிறார்கள். வேறத்தனை விரிவை என்று கொஞ்சமாக நான் கூறுகிறேன். முதலாவது சிறப்பு என்னவென்றால், யார் இந்த சூறாவை 10 தடவை ஓதுகின்றார்களோ அவருக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகையை கட்டுகிறார். இது எல்லாத்துக்குமே சரி, இந்த சூறா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறவன் என்ன செய்யும்? இன்ஷா அல்லாஹ் தினந்தோறும் அமல் செய்ய வேண்டும். பயானுடைய நோக்கம் என்பது அமல் தான். அமலி என்ற கிதாபிலே 15610வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் கரா குல் ஹுவல்லாஹு அஹத் 10 மர்ரா, யார் இந்த சூரத்துல் இஹ்லாஸை 10 தடவை ஓதுகின்றார்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே கூட இப்படி வரும், அதாவது துபரே பாதுபில்லாஹ் கேட்பார், அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரே 20 தடவை ஓதுங்க என்பதாக கேட்பார்கள். பெருமானார் சொல்வார்கள், 2 மாளிகை கட்டப்படுவா, அப்படி 30 தடவை ஓதினா 3 மாளிகை கட்டப்படுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக முதலாவது சிறப்பு என்னவென்றால், நாம் ஒவ்வொரு 10 தடவை நாம் ஓதுகிற நேரத்திலே
அல்லாஹ்வுக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கி! இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்தினுடைய எந்த நாமும் நிரந்தரம் இல்லை, உலகத்திலே நாம் கட்டுகின்ற மாளிகை நிரந்தரம் இல்லை. இதுக்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். ஆனா நமக்கு இலகுவாக சொர்க்கத்திலே நிரந்தரமான ஒரு மாளிகை கிடைக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மாளிகையின் நிரந்தரம், நாமும் நிரந்தரம். அப்ப நம்ம கட்டப்படுகிற நேரத்திலே குடிவராக நாம் ஆகிப்போம். இப்ப தினதோறும் குறைந்தபட்சம் ஒரு 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், 10 தடவையாவது செய்யணும். இந்த சூறாவை ஓதி வர வேண்டும். முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு எழுதுகிறார்கள், இதை ஒரு தடவை ஓடுகிற நேரத்திலே குரானிலே 3 ஒரு பகுதி ஓதிய நன்மை ஊட்டிடுவான்னு சொல்லலாம் சொன்னார். அதாவது சில ஊர்கள் என்ன செய்வாங்க, துவாக்கள் ஓதுகிற நேரத்தில் எங்க ஊர்ல எல்லாம் செய்வாங்கன்னா குடும்பம் அகதுகிறத வந்து சூரத்தில் இஹ்லாஸ் 3 தடவை ஓதுவாங்க. அதப்படி வளமுங்கிறது இருக்கு. அப்ப ஒரு தடவை நாம் ஓதினால் 3 ஒரு பங்கு ஓதி நன்மை. ஹதீஸ்ல வருகிறது, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, திருமதி ஷரீஃபினுடைய 2894வது ஹதீஸ், 2894வது ஹதீஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் தஅபிலு சுலுஸல் குர்ஆன். இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்பது குர்ஆனுடைய 3 ஒரு பகுதிக்கு நிகரான என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு தடவை ஓதுனா குர்ஆன்ல 3 ஒரு பகுதி ஓதி நன்மை உண்டு. இன்னொரு ஹதீஸ்ல கூட இப்படி வரும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உங்களிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்குவதற்கு முன்னால் குர்ஆனிலே 3 ஒரு பகுதியை ஓதுவதற்கு இயலுமாய்மா கேட்டாங்க. தூரத்தினால ஒவ்வொரு நாளும் குர்ஆனில் 3 ஒரு பகுதியை ஓதுவதற்கு முடியுமான்னு கேட்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி முடியும்னு கேட்டான். தூக்கக்கூடாது 10 திசு ஓதுறது எப்படி முடியிருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை நீங்கள் ஒரு தடவை ஓதுங்கள், குர்ஆனிலே 3 ஒரு பகுதி ஓதி நன்மை உண்டிருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது சிறப்பு என்ன, இந்த ஒரு சூரா, இந்த ஒரு சூரா என்பது என்னது, குர்ஆனிலே 3 ஒரு பகுதி ஓதியதற்கு சமமாக இருக்கின்றது. சரி, ஏன் வந்து அந்த சிறப்புக்கு வந்துச்சு, ஒரு பகுதியினுடைய அந்தஸ்துக்கு ஏற்கோச்சு அறிஞர் பிரமுகர் எழுதுகிறாங்க. அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனிலேயுமே 3 விஷயத்தை தான் கூறுகிறார். முழு குர்ஆனிலேயும் 3 விஷயத்தை தான் கூறுகிறார். ஒன்று, அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை கூறுகிறார். ருபூபியத்தை சொன்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, தன்னை பற்றி செய்தியை கூறுகிறார். இரண்டாவது, ரிசாலத் எனப்படும் தூர்வத்துவத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நபிமார்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். மூன்றாவதாக ஆகிரத் என்னும் மறுமையை பற்றி கூறுகிறார். அப்ப முதல்ல அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி கூறுகிறார், தன்னுடைய தூதர்களை பற்றி கூறுகின்றார், மறுமை நாளை பற்றி கூறுகிறார். நம்ம 3 விஷயங்களை கூடாது சொல்லப்படும். இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது ருபூபியத் என்ற அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால் இது 3 ஒரு பகுதி அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய என்பதாக, இந்த 3 ஒரு பகுதியுடைய அந்தஸ்தை பெறுகின்றது என்பதாக அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார். இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி என்னவென்றால், இரவிலே உறங்கச் செல்வதற்கு முன்னால் இதை ஓதி தன்னுடைய மேனியிலே தடவி கொண்டு தூங்க வேண்டும். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். புகாரி ஷரீஃபினுடைய 5017வது ஹதீஸ். ஆயிஷா நாயகி கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது படுப்பதற்காக உறங்குவதற்காக தன்னுடைய விரிப்புக்கு வருகிறார்களோ, வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாள் விரிப்புல வந்து அமர்ந்து விட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 2 கைகளையும் இந்த மணிக்கட்டோடு இப்படி சேர்ப்பார். இந்த 2 கையும் மணிக்கட்டோடு இப்படி சேர்ப்பாங்க. சேர்த்ததற்கு பிறகு என்ன செய்வாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை ஒரு தடவை, இந்த 2 என்ன செய்வாங்க, மொத்தம் 3 சூரா. இந்த 3 சூறாவையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஓதுவாங்க. இதை ஓதி அந்த கையில ஊதி தன்னுடைய உடல் முழுவதும் தடவக்கூடியவராக இருப்பாங்க. தன்னுடைய உடல் முழுவதும் தடவுவாங்க. ஆயிஷா நாயகி கூறுகிறாங்க, அவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு தடவ முடியுமோ அது வரைக்கும் தருவாங்க. சொல்லுவாங்க, முதல்ல என்ன செய்வாங்க, பெருமானா முதல்ல வந்து தடையில தடவுவா.
தவிர தர வேண்டி பிறகு தன்னுடைய வஜிகை தன்னுடைய முகத்துல தருவாங்க. அக்பரமின் ஜசதி, பிறகு அந்த உடலுடைய முன்பகுதியில எந்த அளவுக்கு தரவு முடியுமோ அப்படி தரவாங்க. இப்போ எத்தனை தடவை தருவாங்க? ஒய்யப்பாடுதாளுக்கு சாசனமா 3 தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்து விட்டு செய்வாங்க உறங்குவதாக ஹதீஸ்ல வருகிறது. இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு சொல்றாங்க, இது யார் இந்த சூரத்துல் இக்லாஸை தொழுகையினுடைய பொதுவா யார் இதை நேசிக்கிறாங்களோ நேசிக்கக்கூடிய மக்களை அது சொர்க்கத்திலே நுழைய வைக்குவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் இந்த சூரத்துல் இக்லாஸை நேசிக்கிறார்களோ, அதிகமாக ஓதி வருகின்றார்களோ, இது அவன் மனிதரை சொர்க்கத்தை சேர்த்து வைத்தவா பெருமானா சொல்லுவாங்க. ஹதீஸிலே வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 774வது ஹதீஸ், 774வது ஹதீஸ். ஹதீஸ்ல வருகிறது, குபாவாசிகள் வந்து ஒருவர் இமாமா நியமிச்சிருந்தான். குபாவாசிகள் கட்டின முதல் பள்ளிவாசல், அந்த குபா பள்ளிவாசல ஒருத்தர் இமாமாக நியமிச்சிருந்தான். அவன் தொகை வைக்கிற நேரத்திலே எப்போதுமே அதுக்கும் தக்கிறது துணை சூறா ஓதும்ல, சூரத்து ஃபாத்திஹா, சூரத்து தியாவு சூறாவும். அப்படி இந்த சூறாவை துணை சூறா ஓடுவதற்கு முன்னால் என்ன செய்வாரு? குழுவா அதை ஓதிட்டு தான் துணை சூறா ஓதுவார். அந்த பக்தர் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, ஏன் நீங்க எப்படி செய்வீங்க? இன்னும் சூரத்துல் இக்லாஸ் ஓதிட்டு விட்டு, அல்லது இதை விட்டுட்டு வேற சூறா ஓதுறாங்க. ஏன் நீங்க வந்து சூரத்துல் இக்லாஸ் ஓதிட்டு இன்னொரு சூறா ஓதுங்கிற தேவை என்ன இருக்கு? என் பாகம் கேட்டார். அப்ப சொன்னாரு, இல்ல நான் வந்து இப்படித்தான் தொலை வைப்பேன், நான் இப்படித்தான் தொலை வைப்பேன். உங்களுக்கு இஷ்டம்டா என்ன இமாம வச்சு தொலை வைங்க, இது என்ன நீங்க வந்து வேற யாரும் வச்சு தொழு வைக்க, நான் தொலை வைக்க மாட்டேன், நான் தொழு வசம் இப்படிதான் தொழு வைப்பேன்னு சொன்னார். அவர் சஹாபாக்கள் யோசித்தாங்கன்னா, தொழ வைப்பதில்லை அவரை விட சிறந்தவராக மற்றவரை நாங்கள் கருதவில்லை. அதனால அவரை நாங்கள் தொழு வைத்து தொழ வச்சு விட்டுருந்தான். சில நாட்கள் கழிந்ததுக்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் மதீனாவை நாங்கள் பார்த்தோம். மதீனாவை பார்க்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த செய்தியை நாங்கள் சொன்னோம். சஹாபாக்கள் சொல்றா கேட்டதமா என்ன செய்யறாரு? ஒவ்வொரு காத்திலுமே துணை சூறா ஓதுவதற்கு முன்னாடி குல்ஹுவல்லாஹ் ஓதுறாரு என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அவரு வந்திருந்தார். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்டாங்க, ஃபகா யா ஃபுலான் மா யம்னவுக அன் தக்பல மா யஅமுருக பிஹி அஸ்ஹாபுக. நின்னுடைய தோழர்கள் உடத்திலே சொல்வதை, உடத்துல உன்னை தோழர்கள் உனக்கு ஒரு சொல்றார்கள், உடத்திலே ஏவுறாங்கல்ல, அதை விட்டு உன்னை தடுத்தது இது என்பதாக கேட்டார். அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்னு சூரத்துல் இக்லாஸ மட்டும் போதுங்க, இல்லைன்னா அதற்கு வேற சூறா ஓதுன்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்கு மாற்றம் சிலருக்கு என்ன காரணம்? அந்த விஷயத்தை கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அடுத்து பெருமானார் கேட்டாங்கிறா, வமா யகனிருக்க அலா லுஸூமி ஹாதிஹி சூரா ஃபீ குல்லி ரக்காத். ஒவ்வொரு ரக்காத்திலையுமே இந்த சூறாவை அவசியமாக நீ ஓதுவதற்கு என்ன காரணம்? ஏன்னா பெருமானார் அப்படி ஓதல, அப்படி ஓதும் முறை நமக்கு கற்றுத்தரல. அதாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா, நாமும் கூட நான் செய்ய சொல்லிடுறேன், நாமும் நம்ம தனிப்பட்ட முறை சுண்ணத்துல கீழே தொழும் போது என்ன செய்யலாம்? சூரத்துல் இக்லாஸ் ஓது துணை சூறா ஓதிக்கிறா தப்பு இல்லை. ஆக இமாமா வந்து அப்படி ஓதவும் இப்ப செய்யக்கூடாது, நினைக்க கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா பெருமானார் அப்படி நமக்கு ஓத முடியும் நமக்கு கற்றுத்தரவில்லை. அப்ப பெருமானார் தருகிறாங்க, ஒவ்வொரு ரக்காத்திலுமே அவசியமாக சூறாவை ஓதுவதற்கு என்ன காரணம் கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, ஒஹிப்புஹா, அல்லாஹ்வுடைய தூதரே அதை நான் விரும்புகிறேன் சொன்னார். யாரு? அந்த சூரத்துல் இக்லாஸை நான் விரும்புகிறேன். இன்னி ஒஹிப்புஹா, எனக்கு அது ரொம்ப விருப்பமா இருக்கு, இந்த சூறாவை ஓதுனது எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு என்பதாக அவர் சொன்னார். ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஹுப்புக இய்யா தஹலக்கல் ஜன்னah, அதை நீ நேசிப்பது உன்னை அது சொர்க்கத்திலே நுழைய வைக்குவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த சூறாவை நீ நேசிப்பது உன்னை அந்த சூறா செய்யும் சொர்க்கத்தில் நுழைய வைக்குவாக சொன்னாங்க. அதனால என்ன செய்யணும்? அதை நேசிப்பதையும் அதை அதிகமாக ஓதி வருவது நம்முடைய சுன்னத்தால கிரார தொழுகையில் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ரக்காத்திலுமே ஓதி வருவது என்பது நாம் சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக இருக்குவாங்க சொல்றாங்க. இது 4வது சிறப்பு. 5வது சிறப்பு என்னவென்று சொன்னார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய முழு சுன்னத்தில் என்ன செய்வாங்க? முதல் ரக்காத்தில குலியாயுல் காஃபிரூன், 2வது ரக்காத்திலே குல்ஹுவல்லாஹு அஹது ஓதக்கூடிய வலிமை உடையவர்களாக இருந்தார்கள். இதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம இதை செய்கிற நேரத்தில் நாம் கடமையை நிறைவேற்றுகிறோம் என்பது ஒன்று, 2வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நிறைவேற்றுகிறோம் என்பது ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் நாம் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைகின்றோம்.
எதையுமே நாம் செய்கிறோம், அது செய்கிற நேரத்தை இது பெருமானார் செய்தார்கள் என்று அதை அறிந்ததை அமல் செய்கிற நேரத்திலே சுன்னத்தை நிறைவேற்றி வாக்குகளுக்கு கிடைக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, அபூ ஹுரைரா எல்லாம் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃபினுடைய 7026வது ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரா ஃபி ரக்காத்தில் ஃபஜ்ரி குல்யாயில் காஃபிருல் குல்லுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முழு சூரத்தில் 2 ரக்காத்துல உதவி செய்வாங்க. முதல் ரக்காத்துல குல்யாயில் காஃபிர் ஓதுவாங்க, இரண்டாவது ரக்காத்துல குல்லுல்லாஹ் ஓதக்கூடிய வறுமை உடையவராக இருந்தார்கள். இதை நாம் ஓதுகிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தான் நிறைவேற்றி பாக்கியத்தை பெறுகின்றோம். சுன்னத்தை நிறைவேற்றுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் இன்ஷா அல்லாஹ் நாளை கூறுகிறேன். என்னை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.